சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டு முழிக்க போறாங்கங்க. ஏன்னா நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு சூப்பரா ஒரு காரை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முத்து வீட்டில் வந்து அதை சொல்லி ரொம்பவுமே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னோட பொண்டாட்டி பாத்தியா பூ கட்டியே எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கா. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி மாதிரி அவங்க அப்பா சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு இந்த கார் என்ன இதை விட 10 கோடி ரூபாய்க்கே கார் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி நம்ம முத்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணியை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு பார்த்துல அந்த பூ கட்டுறவ கூட வந்து பார்த்திங்கன்னா அவன் புருஷனுக்காக கார்லாம் வாங்கி கொடுத்துட்டா. ஆனால் நீயும் தான் இருக்கியே இவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்து இன்னும் ஒன்று கூட நீ வந்து மனோஜுக்கு செய்யவே இல்லை. சீக்கிரமாக பணத்தை அரேஞ்ச் பண்ணி மனோஜுக்கு கொடு, அதை வச்சு அவன் கன்னடா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க, ஏற்கனவே பல பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கடன் கட்டணும், பிளாக்மெயில் வேறு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திமிருத்தனம் இன்னும் போகவே இல்லை. ஃப்ராடு மேலே ஃப்ராடு தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. ஸோ எப்போ எல்லா ஃப்ராடுத்தனமும் சேர்த்து மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எப்போ தான் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.